ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா, உங்க கால்லனா விழுறையா, எங்களை சேர்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்கிறாரு ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் ரஞ்சித்குமார். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இவர் இந்த அளவுக்கு போய் பேசுறாருல, இது ஓபிஎஸ்க்கு வாழ்வு தரணும், ஓபிஎஸ் நீங்க கட்சியில சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் நீங்க எப்படியாச்சுன்னா நீங்க மேல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகலாம் இல்ல. உண்மையான ஓபிஎஸ் தொண்டன் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக பாஜக போய் கரையக்கூடாது, காணாமல் போயிடக்கூடாது, பாஜக கிட்ட அடிமையா இருக்கக்கூடாது. நீங்க இந்த தேர்தலில் தோத்துட்டா அதிமுகவை காப்பாற்றவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரோ இல்லையோ, அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவர் என்ன பண்ணிருக்காரு, கெஞ்சி இருக்கிறார். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் கெஞ்சி இருக்கிறார். இது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இப்படி கதறாங்கன்னா, உண்மையிலே ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் அப்படின்லாம் இல்ல, ஓபிஎஸ் நீங்க வச்சு அதிமுகவை காப்பாத்திக்கங்க அப்படின்ற ரேஞ்சில தான் கதறி இருக்கிறாங்க. இது நிறைய பேர் என்ன பண்றாங்க, அரசியல் வட்டாரத்துல அரசியல் பொருசலா பேசுறாங்க. என்னப்பா ஓபிஎஸ் ஓட நிலைமை இப்படியாச்சு, காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சுறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அப்படி கெஞ்சணுமா அப்படின்னு. அப்படி இல்ல, இது எப்படி சொல்றதுன்னா, அதிமுகவை காப்பாத்துங்க சார், அதிமுகவை காப்பாத்துங்க, எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்துங்க. இந்த தேர்தல்ல அதிமுக ஜெயிக்கலனா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது, அதனாலே அதிமுகவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க, சேர்த்துக்கிட்டு நீங்க அதிமுக ஜெயிச்சுக்கங்க, அதிமுகவை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, இபிஎஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு சில தரப்பு என்ன பண்றாங்கன்னா, ஓபிஎஸ் இப்படி எல்லாம் கெஞ்சுறாரு, நீங்க எப்படின்னா எடுத்துட்டு போங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, எந்த நிபந்தனை இல்லாம அதிமுக போய் நான் சேர்றதுக்கு தயார், எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு ஆட்சி அதிகாரத்துல வேண்டாம், கட்சியில எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனா என்ன கட்சியில சேர்த்துக்கங்க, அதிமுக ஒன்றிணையணும், அதிமுக ஒன்றிணையலனா பாஜக நம்மள விழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா பாஜக கிட்ட அதிமுக இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றத ஓபிஎஸ் அறிவார், இபிஎஸ் அறிவார். ஆனா இபிஎஸ் உடைய ஈகோவினால இங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கிறது என்ன பண்றாரு, தயங்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, அதிரடியான முடிவு எடுத்தாரு அந்த ஆலோசனை கூட்டத்துல. நான் செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு மாநாட்டை ஆரம்பிக்கிறேன் மதுரையில, அந்த மாநாட்டுல அறிவிப்புகள்லாம் பயங்கரமா வரும், இந்த அறிவிப்புகளை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஓப்பனாவே என்ன பண்ணாரு சொல்லிட்டாரு. அது மாத்திரம் இல்லாம நிபந்தனை இல்லாம அதிமுக சேர்றேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ரெண்டு சான்ஸ் தான். ஒன்னு, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிட்டு உள்ள போனோம் ஒண்ணு, இன்னொன்னு புதுசா கட்சி ஆரம்பிச்சு பாஜகவுக்கும் அதிமுகவும் பாடம் கற்பிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் அவர் முன்னாடியில இருக்கிறது. ஆனா இங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த அளவுக்கு கெஞ்சுறாங்கல்ல, ஏன் கெஞ்சுறாங்க, எதுக்கு கெஞ்சுறாங்க அப்படின்றத ஒவ்வொரு உண்மையான அதிமுக தொண்டர்களும் ஒவ்வொரு உண்மையான ஜெயலலிதாவின் விசுவாசிகள் என்ன பண்றாங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க ஓபிஎஸ் உடைய மவுஸ் குறையவே இல்லை, ஓபிஎஸ் உடைய அங்கீகாரம் குறையவே இல்லை, போகவே இல்லை. அவருக்கான அங்கீகாரம் இருக்கு. ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா நின்று 2வது இடத்துக்கு வந்தாரு, 32% ஓட்டு பெற்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவரு. அப்பேற்பட்ட ஒரு கட்சி தலைவருக்கு மவுஸ் இருக்கு, மாசு இருக்கு அப்படின்னா யாருமே மறுக்க முடியாது. முக்குலத்தோர் சமுதாய வாக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்குதுன்னா அது ஏற்று, அது மாறாத கருத்து, உண்மையிலே அதுதான். ஏன்னா அதனாலதான் ராமநாதபுரம் தொகுதியில 2வது இடத்தை வந்தாரு, அதிமுகவை பின்னுக்கு தள்ளினாரு, அவருக்கு கீழே அதிமுகவை போயிடுச்சு. அப்படி ஏன்னா ரெட்டையில சின்ன இருந்தது அவங்க கிட்ட, ரெட்டையில சின்ன இல்லைங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முகம், இது இருந்தாலே போதும், அதிமுக பெரும்பான்மையா வின் பண்ணிடும். இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி இல்ல, ஆட்சியில அதிகாரத்துல பங்கு இல்ல, நாங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா வின் பண்ணுவோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியால தனித்து பெரும்பான்மையா வின் பண்ண முடியாது, 30 சீட்டு கூட வராது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தா நிச்சயம் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. இதான் கலை யதார்த்தம், நம்புறாங்க. அவர் சொல்றாரு, ரஞ்சித்குமார் சொல்றாரு, நாங்க எப்படி முயற்சி பண்ணிட்டோம், எந்தெந்த விதத்துல நாங்க கெஞ்சிட்டோம், எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா இபிஎஸ் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. இது சேர்த்துக்கிறதாம இருக்கிறது எங்களுக்கு இல்ல, அவருக்கு தான் கெட்டது, அவருக்கு தான் அழிவு அப்படின்றத அவர் ஓப்பனா சொல்றாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் அதிமுக இணைஞ்சாருன்னா அதிமுக தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நீங்க ஓபிஎஸ் மட்டும் நீங்க சேர்த்துக்கலனா திரும்பவும் 3 எழுத்து கட்சி வந்துரும், ஆட்சிக்கு வந்துரும், திமுக ஆட்சிக்கு வரும், ஓப்பனா படார்னு சொல்லிட்டாருங்க. ஓபிஎஸ் அதிமுக சேர்த்துக்கலனா அதிமுக எதிர்கட்சியா கூட வராது, திமுக தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும். அவங்க 200 சொல்றாங்களே,
200க்கு 200 இல்ல 200க்கு மேலே எடுப்பாங்க அப்படின்ற ரேஞ்சில் அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. தென் மாவட்டங்கள்ல ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவு இல்லைன்னா பாஜகவும் அதிமுகவும் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ காலம் வந்து கனிந்து வர டைம்ல எடப்பாடி பழனிசாமி இதை நழுவ விட்டுறக்கூடாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செப்டம்பர் மாதம் மாநாடுல ஒரு அறிவிப்பு, அதிரடியான அறிவிப்பு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக இணைஞ்சிட்டா இபிஎஸ் அவர்களுக்கு வாழ்வு இல்லா கட்டி, அவர் எங்க இருப்பாருன்னு தெரியாது, அதிமுகன்ற கட்சி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தோத்துருச்சுன்னா, அதிமுக தோத்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ இந்த நிகழ்வு நடக்க கூடாதுன்னா இந்த தேர்தல்ல நம்ம நின்னு என்ன பண்ணோம், ஜெயிச்சிடணும். இது லாஸ்ட் சான்ஸ், எடப்பாடி பழனிசாமிக்கு லாஸ்ட் சான்ஸ். அந்த லாஸ்ட் சான்ஸ்ல எங்களுடைய தயவு நான் உங்களுக்கு தரோம், யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓபிஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குன்னு ஒரு தனி பெரும்பான்மை வந்துடும், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்துடும் அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா இத கொஞ்சமும் இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணல, ஏத்துக்கவே இல்லை. போற பிரச்சார மீட்டிங்ல சுற்றுப்பயணத்துல ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரனையும் அவாய்ட் பண்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றாரு. ஆனா அந்த கூட்டணியில என்னென்ன கட்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவாய்ட் பண்றாரு. இவங்க சொல்றாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் டிடிவி தினகரனும் சொல்றாங்க, நாங்க சுற்றுப்பயணத்துக்கு வரோம், நாங்களும் கை கொடுத்து என்ன பண்றோம், தூக்குறோம் அப்படின்னு. ஆனா வேண்டாம், உங்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டாம், நீங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, ஒதுக்குறாரு. சோ இந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்னங்க பண்ணிட்டாரு உங்களுக்கு, அவர் வந்தா உங்களுக்கு தாங்க ஆதாயம், நீங்க தான் வந்து என்ன பண்ண போறீங்க, ஜெயிக்க போறீங்க, ஜெயிச்சு நீங்க தான் முதலமைச்சராக போறீங்க. அவரு வேண்டான்ட்டாரே, எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த பொறுப்பை வேண்டாம், ஆட்சியிலும் வேண்டாம், கட்சியிலே வேண்டாம், என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்யுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு அதிமுக ஒன்றிணைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இபிஎஸ்க்கு என்ன ஒரு பிடிவாதம், ஈகோ, அவருக்கு தாங்க நல்லது. இந்த தேர்தல் அவருக்கு வந்து வாழ்வா சாவா தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓபிஎஸ் யாரெல்லாம் கை கொடுக்குறீங்களோ கொடுத்து என்ன பண்ணுங்க, தூக்குங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தன் பள்ளத்துக்குள்ள போறானா, அவன் வந்து மேல இருந்து ஒருத்தன் கை கொடுப்பான், அவன் விரோதியா பகையாளியா யாரும் பார்க்க மாட்டான், நான் உயிர் பிழைச்சா போதும் கையை கொடுத்து தூக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பான். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி பாதாளத்துக்குள்ள போறாரு. நீ ஏன்பா பாதாளத்துக்குள்ள போற, நீ நான் ஒன்னா பழகி இருந்தோம், நான் வரேன் வா, எனக்கு எந்த எதிர்பார்ப்பு வேண்டாம், நிபந்தனை எதுவுமே வேண்டாம், வா அவனை தூக்குறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் கை கொடுத்து தூக்குறாரு. நீ எல்லாம் எனக்கு கை கொடுக்க போப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இபிஎஸ், நான் செத்தாலாம் சாவேன் கண்டி, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், நான் பள்ளத்துக்குள்ள போனாலும் போவன கண்டி, உன் கையை பிடிச்சி ஏறி நான் மேல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து என்ன பண்றாரு, அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாரு, நிக்கிறாரு. எதுக்கு உங்களுக்கு இந்த வரட்டு கோவம், எதுக்கு உங்களுக்கு இந்த ஈகோ, வேண்டாம் சார் விட்டுடுங்க, அவங்களா வராங்க, வந்து என்ன பண்றீங்க, நீங்க கூப்பிடல, அவங்கள தானே வரான்றாங்க, நாளை பின்ன நீங்க என்ன சொல்லிக்கலாம்ல, நாங்க கூப்பிடல அவங்களதான் வந்தாங்க, கூப்பிட்டுக்குங்க, சேர்த்துக்குங்க, உங்களுக்கு தானே பலம், ஏங்க நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், அவங்களாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட இருக்கிற மூத்த முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் சொல்றாங்க, ஏன்னா அவங்களே வராங்கன்றாங்கண்ணே, சேர்த்துக்கங்கண்ணே, அவங்க வந்து நம்மளுக்கு தானே பலம், வாங்க சேர்த்துக்கண்ணா, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாரு. ஆனா இது எப்படியோ எடப்பாடி பழனிசாமி கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டாங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள். அதையும் தட்டி கழிக்கிறார் இபிஎஸ் அவர்கள். இதுக்கப்புறம் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்க முடியல. 2026 சட்டமன்ற தேர்தல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐயா இபிஎஸ் ஐயா, உங்க காலில் வேணா விழுற ஐயா, ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க, அப்படி சேர்த்துக்கலனா 2026 சட்டமன்ற தேர்தல திமுக பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும், அதிமுக என்ற கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் ரஞ்சித் குமார் சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.